ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். உலக திரைப்படங்களோட வரிசையில இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற படம் 2019 ஒரு அமெரிக்கன் ஃபோக் ஹாரர் படமாக வெளியான மிட்சம்மர். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி சில குறிப்பிட்ட விஷயங்களை நான் இங்கேயே சொல்லிடுறேன். இன்னும் வீடியோ ஆரம்பிக்கவே இல்லை. இங்கேயே நான் உங்களுக்கு கிளியராக சில விஷயங்கள் சொல்லிடுறேன். முதல்ல, இந்த படம் ஒரு மிகப்பெரிய அப்பாட்டக்கர் படம். இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ரீசன் என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம ரிவ்யூ பண்ண படங்கள் எல்லாரும் இன்னைக்கு டேட் வரைக்கும் என்னால் அடிச்சு சொல்லிக்க முடியும். கண்டிப்பாக அந்த படத்துல ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன ஜேர்னல் படமாக இருந்தாலும் அந்த படம் நல்ல படமாக இருந்தா மட்டும்தான் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். ஆனா இந்த படத்தை ஒரு அற்புதமான படங்க, அதனாலதான் நான் ரிவ்யூ பண்ணேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த படம் நிச்சயமாக ஒரு மோஸ்ட் டிஸ்டர்ப்டு மூவி அப்படின்னு நீங்க தாராளமாக சொல்லலாம். இந்த வியர்டான மூவின்னு சொல்லுவாங்கல்ல, அது கண்டிப்பாக இந்த படத்துக்கு பொருந்தும். இந்த படம் பார்த்து முடிச்ச உடனே இந்த படம் பார்த்த எனக்கு இந்த மாதிரிலாம் ஏன் எடுக்கிறாங்க, எதுக்கு இப்படி எல்லாம் இந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு தோணுது, இது எப்படி உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியுது, இது எப்படி உங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல சந்தேகங்கள் என் மைண்ட்ல வந்தது. அந்த மாதிரி ஒரு படம் இது. அதனால இந்த படத்தை நீங்க போய் பாருங்க அப்படின்னு நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ண போறது இல்லை. அப்புறம் இருக்குங்க இந்த ரிவ்யூ அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்த படம் டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு படம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, யாரெல்லாம் சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிற விஷயத்த லவ் பண்றீங்களோ, யாரெல்லாம் நான் ஒரு அப்கமிங் சினிமோட்டோகிராஃபராக குவாலிட்டியான பிலிம்ஸை நான் சூப்பராக எடுக்கணும் சார், ஒரு சினிமோட்டோகிராஃபருக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் தெரியணும், ஒரு கேமரா ஆங்கிள்ஸ் எப்படி வைக்கணும், என்னென்ன ஷாட்ஸை எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச். இந்த டிஸ்டர்பிங் கண்டென்ட்டையும் தாண்டி நீங்க இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட் இந்த படம். அது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதை நான் முதல்ல சொல்லிட்டேன், இது நாங்க ரெக்கமெண்ட் பண்ற படம் கிடையாது. பட் சினிமோட்டோகிராஃபர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். எங்களுடைய வம்சாவளியில ஒரு சில சடங்குகள் எல்லாம் இருக்கு. அது 90 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எங்களுடைய கிராமத்துல எங்க ஊர்ல நடக்கும். ஆனா ரொம்ப என்ஜாய்பிளா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்க வாங்க அப்படின்னு தன்னுடைய நண்பர் கூப்பிட்டார் அப்படிங்கிறதுக்காக அந்த விழாவில, அதாவது அந்த சடங்குல சும்மா பக்கத்துல இருந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊருக்கு போற படத்துடைய கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் இறுதியாக என்ன நடந்தது, இதுதான் அந்த படத்துடைய ஒன்லைனர். இப்போ அந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். படத்துல ஹீரோயினுடைய பேரு டேனி. இவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இவங்களுக்கு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு டெரி அப்படின்னு சொல்லி ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஹீரோயினுடைய அப்பா அம்மா 2 பேரும் வீட்டுல இறந்து கிடக்குறாங்க. அதே நேரத்துல இன்னொரு ரூம்ல இவங்களுடைய சிஸ்டரும் இறந்து கிடக்காங்க. ஒரு தருணத்துல இவங்களுக்கு தெரிய வருது இவங்க சிஸ்டர் தான் அவங்க 2 பேர்த்த கொலை பண்ணிட்டு அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டதுன்னு. இதுல மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க படத்துடைய ஹீரோயின். இப்படி ஒரு தருணத்துல அவங்க ஏற்கனவே ரொம்ப சங்கடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு விஷயம் தெரிய வருது, நம்மளுடைய பாய் ஃப்ரெண்டு ஒரு சில விஷயங்கள் நம்மகிட்ட இருந்து மறைக்கிறாரு. அப்படி என்னங்க அவர் பெருசா மறைச்சிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல. இவருடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா கிறிஸ்டியன், அவருக்கு ஒரு 3 ஃப்ரெண்டு இருக்காங்க. அதுல ஒரு ஃப்ரெண்டு ஸ்வீடனை சேர்ந்தவர். கதைக்களம் அமெரிக்காவில் நடக்கிறதாக நமக்கு காமிக்கப்படுது. அந்த ஸ்வீடனை சேர்ந்த ஃப்ரெண்டு இருக்காரு இல்லையா, அவரு இந்த ஃப்ரெண்ட்ஸ் மீதி இருக்க 3 பேர்த்தையும் எங்களுடைய வம்சாவளியாகவே சில சடங்கு எல்லாம் பண்ணுவோம், நாங்க 90 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவோம் எங்களுடைய ஊர்ல, நீங்க எல்லாரும் எங்க ஊருக்கு அந்த டைம்ல வந்தீங்க அப்படின்னா செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. யாரு? ஹீரோவை. இதை ஹீரோ கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை ஹீரோயின்ட்ட. நம்மள அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியா அவருக்கு. இது ஒரு தருணத்துல உங்களுக்கு தெரியும் போது ஏற்கனவே என்ன சேர்ந்தவங்க எல்லாரும் கடைசியா என் கூட உயிரோட கிடையாது, இந்த நேரத்துல நீங்களும் இப்படி ஏமாத்துறீங்கல்ல அப்படின்னு சொல்ல போய் கடைசியில வேண்டா வெறுப்பா வேற வழியே இல்லாம சரி பரவாயில்ல நீ வா நம்ம ஜாலியா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் கூப்பிட்டுட்டு அந்த ஸ்வீடனுக்கு போறாரு படத்துடைய கதாநாயகன். அங்க போனதுக்கு அப்புறம் இவங்க எதிர்பார்க்காத என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடந்தது, இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இப்போ இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் முதல்ல சினிமோட்டோகிராஃபர்ஸுக்காக மட்டும்தான் நம்ம ரிவ்யூவே பண்றோம். ஆனா அதை நான் ரெண்டாவது படுறேன். முதல்ல இந்த படம் எப்படி ஒரு ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். படம் எடுக்கிறதுல 2 விதம் இருக்கு. அதாவது ஒரு சீன்ஸை நரேட் பண்றதுல 2 விதம் இருக்கு. ஸ்லோ மூவின்னு ஒண்ணு இருக்கு, டெட் ஸ்லோ மூவின்னு ஒண்ணு இருக்கு. ரைட்டா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நான் 2 காட்சிகளை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வரேன். இது உங்களால ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. காட்சி நம்பர் 1, ஒரு வீடு. அந்த வீட்டு முன்னாடி மெயின் டோர் இருக்கு. அந்த மெயின் டோருக்கு முன்னாடி அழகாக ஒரு சின்ன ஒரு வாசல். அந்த வாசல்ல 2 பக்கமும் பூச்செடி எல்லாம் வளர்ந்துருக்கு. இப்ப இந்த இடத்துலதான் நம்ம ஃப்ரேமை வைக்கிறோம்.
அதாவது வீட்டு டோர் முன்னாடி அழகாக பூச்செடிகள் சைட்ல தெரியுது, முன்னாடி கேமரா ஃப்ரேமுக்குள்ள இந்த சீன் தான் இருக்கு. இப்போ உள்ள இருந்து வாய்ஸ் ஓவர்ல ஒரு சத்தம் மட்டும் கேக்குது. ஒரு அம்மா அவங்களுடைய ஒரு 4 வயசு பையனான ஜாய் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பையனை, ஜாய் நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த சத்தம் முடிஞ்ச உடனே ஒரு ரூமுடைய டோர் சாத்துற சத்தம் கேட்குது. அடுத்த செகண்ட் திருப்பி இன்னொரு ரூமை திறந்து, ஜாய் இங்கேயாவது இருக்கியா அப்படின்னு அந்த அம்மா கேட்கறாங்க. திருப்பி அந்த ரூம் டோரையும் சாத்திடுறாங்க. மூணாவது இன்னொரு ஒரு டோரை திறந்து இதே மாதிரி ஜாய் எங்க இருக்குன்னு கேட்டு அவங்க அந்த ரூம் கதவை சாத்துற சத்தம் கேட்குது. இது எதுவுமே நமக்கு விஷுவலாக காமிக்கப்படல. நம்மளுடைய ஃப்ரேம் அந்த வீட்டு முன்னாடி பூச்செடி, அந்த மெயின் டோர் அங்கேயே தான் இருக்கு. வெறும் வாய்ஸ் ஓவர்ல மட்டும் தான் இந்த சீன் நமக்கு கேட்குது. இது சீன் நம்பர் 1. சீன் நம்பர் 2. இப்போ நான் சொன்ன இதே பூச்செடி, இதே மெயின் டோர், கேமரா பேன் பண்ணி அப்படியே மெயின் டோர் ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. உள்ள போனா கிச்சன்ல ஒரு அம்மா ஒரு கப்பன் சாசர் இருக்கு இல்லையா, அந்த கப்புல கொஞ்சோண்டு மில்க் உள்ள ஊத்திக்கிட்டு அந்த கப்பன் சாசரை வச்சுக்கிட்டு ஜாய் எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கிச்சன்ல இருந்து வெளியே வர்றாங்க. அவங்க வெளியே வரும்போது அவங்களோடயே சேர்ந்து கேமரா டிராவல் ஆகி பின்னாடி போகுது. அவங்க நேர ஒரு பெட்ரூமுக்கு போய் கதவை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா உள்ள யாருமே இல்லை. கேமரா அவங்க பின்னாடியே தான் போகுது. அவங்க ரூமுக்குள்ள போறாங்க. பெட்டு மேல அந்த கப்பன் சாசரை வச்சுட்டு பெட்டுக்கு கீழே எங்கே அந்த குட்டி பையன் ஒளிஞ்சிருக்கானா அப்படிங்கிறதுக்காக உள்ள கீழே குனிஞ்சு பாக்குறாங்க. கேமராவும் அவங்களோட சேர்ந்தே கீழே போய் காமிக்கிறாங்க. இப்போ அந்த ரூம்ல அந்த பையன் இல்ல. திருப்பி அந்த அம்மா அப்படியே எந்திரிச்சு வெளியே வர்றாங்க. வந்தா அந்த டோர் சாத்தப்படுது. திருப்பி பக்கத்து ரூமுக்கு போறாங்க. அந்த பக்கத்து ரூம்ல போய் நேர இன்னொரு டோரை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணா அங்க ஒரு டேபிள், அது பக்கத்துல ஒரு சேரு, அந்த டேபிள் மேல ஒரு சின்ன பையன். அந்த பையன் யாரு? ஜாய். அவனுடைய நோட் புக் ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு சின்ன கார்ட்டூன் ஒண்ணு வரைஞ்சிருக்கான், ஒரு டிராயிங் ஒண்ணு வரைஞ்சிருக்கான். ஒரு டேபிள் லைட் ஒண்ணு அந்த நோட்டு மேல போக்கஸ் பண்ணி இருக்கு. இத அப்படியே பின்னாடி கேமரால பேன் பண்ணிட்டு போய் நம்ம காமிச்சுக்கிட்டே போறாங்க. அந்த பையன் என்ன வரைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அந்த சாசரை கையில வச்சுக்கிட்டு பாக்குறாங்க. அந்த ரூம்லயும் அந்த பையன் இல்ல. அந்த அம்மா அப்படியே திருப்பி வெளியே வருது. வெளியே வந்தா திருப்பி அந்த ரூமை சாத்துறாங்க. சாத்திட்டு திருப்பி 3வது ரூம் உள்ள போனா ஒரு சின்ன பாத்ரூம். அதை ஓபன் பண்ணா டேப்ல இருந்து தண்ணி வடிச்சுக்கிட்டே இருக்கு. பக்கெட்ல தண்ணி வடிச்சு வெளியே போய்கிட்டே இருக்கு. அட்லீஸ்ட் பையன் ஒரு பாத்ரூம் வந்திருக்கானா உள்ள அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அந்த ரூம்லயும் அவன் இல்ல. நேரம் அப்படியே அந்த ரூமை சாத்துறாங்க. அப்படியே திருப்பி கேமரா அவங்களோட சேர்ந்து டிராவல் ஆகியே வருது. நேர வர்றவங்க மெயின் டோரை திறந்து வெளியே வர்றாங்க. கேமரா கூடயே தான் வருது. அவங்க பின்னாடியே வருது. அவங்க முன்னாடி போறாங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணிட்டு போனா அந்த சின்ன கார்டன், 2 பக்கம் பூச்செடி இருக்கு. பையன் இங்கேயாவது இருக்கானா அப்படின்னு சொல்லி ஜாய் அப்படின்னு திருப்பியும் கத்தி தேடுறாங்க. இந்த சீன் முடியுது. இப்ப நான் சொன்ன 2 சீனும் கண்டென்ட் ஒண்ணுதான். ஆனா ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த சீனை எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 8 செகண்ட் 10 செகண்டே ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஃப்ரேம் எங்கேயும் நகலவே கிடையாது. வெறும் வாய்ஸ் ஓவர்ல ஒரு அம்மா தான் பையனை ரூமா தேடுறாங்கிற அந்த டோர் சவுண்ட், வெறும் சவுண்ட் டிசைனிங்லேயே முடிச்சுக்கலாம் அந்த வேலையை. ஆனா சீன் நம்பர் 2 நீங்க நரேட் பண்றதுக்கு கம்ப்ளீட்டாக கேமரா எங்கெல்லாம் டிராவல் ஆகுது, எந்த இடத்துலலாம் லோ ஆங்கிள் உள்ள போகுது, எந்த இடத்துலலாம் பின்னாடியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு வருது அந்த சப்ஜெக்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டாக போயிட்டு வரும். இதுதான் 2 விதமான ஸ்டோரி நரேஷன். சினிமோட்டோகிராஃபியை வச்சு ஸ்டோரியை எந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் இது. இந்த முதல் விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபையான படங்கள்ல பெரிய மெத்த படிச்ச மேதாவிகள்லாம் அப்படி நச்சுன்னு வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா ஈரானியன் படங்கள், உதாரணத்துக்கு நம்ம தமிழ்ல சொல்லணும்னா பாலுமகேந்திரா சாருடைய படங்கள், இது எல்லாம் இந்த சீன் நம்பர் 2 சேர்ந்தவர். அது எல்லாமே அந்த கதாபாத்திரத்தோடையே அப்படியே கூடயே எல்லா இடத்துலையும் டிராவல் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக வந்து நிற்கும். ஆனா அவங்க சொல்ல வந்த மேட்டர் என்னமோ ஒண்ணுதான். அந்த மாதிரி இந்த படமும் இந்த சீன் நம்பர் 2 சேர்ந்த ஒரு படம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த படம் எப்படி ஒரு ஸ்லோவான படம்னு. ஏன்னா நான் ஸ்லோ மூவி அப்படின்ட்டா நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா இப்படி ஸ்லோவா இருக்கும் நீங்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்காக நான் கிளியராகவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப 2வது விஷயம், இந்த ஸ்லோனஸை தாண்டி இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா பாருங்க. பாயிண்ட் நம்பர் 2, நான் சொன்ன மாதிரி இந்த ரிவ்யூவே மெயினா சினிமோட்டோகிராஃபர்ஸுக்கு மட்டும்தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்க. என்னை நம்பி தைரியமாக பாருங்க. இந்த படம் அற்புதமான சினிமோட்டோகிராஃபியை கொண்ட ஒரு படம். ஒரு 4 ஷாட் சொல்றேன். ஒரு ஷாட்டை எப்படி எல்லாம் பியூட்டிஃபுல்லாக அவங்க கடைசியில் போர்ட்ரேட் பண்ணி வெளியே கொண்டு வர முடியுங்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஷாட்ஸ் இருக்கு இந்த படத்துல. சொல்லிக்கிட்டே போலாம். சினிமோட்டோகிராஃபியை பத்தி அதை மட்டுமே கிட்டத்தட்ட நான் 2 மணி நேரத்துக்கு மேலே என்னால சொல்ல முடியும் இந்த படத்துல. குறிப்பிட்டு ஒரு 2-3 ஷாட் நான் அந்த படத்துல சொல்றேன். ஒரு சீன்ல ஒரு இன்டீரியர் ஷாட், அது லைட்டிங் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. வீட்டுல ஒரு சோஃபா செட்ல உட்காந்து ஹீரோயின் ஒருத்தருடைய மடியில படுத்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அந்த சோஃபா செட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு விண்டோ, இது நைட் டைம், அந்த ஜன்னல் வழியாக வெளியே பனி மழை அல்ல பனி காத்து பெய்யற மாதிரி அந்த ஸ்னோ ஃபுல்லா பறக்கிறது நமக்கு நல்லா தெரியும்.
இவங்க கேமராவை அவ்வளவு ஸ்லோவாக முன்னாடி அப்படியே பேன் பண்ணி எடுத்துட்டு போய் அந்த கண்ணாடியை ஒட்டி ஜூம் இன் பண்ணி உள்ள போய் கண்ணாடி வெளியே அந்த பக்கம் வெளியே வந்துருவாங்க. அற்புதமான ஒரு காட்சி அது. அந்த இடத்துலதான் கடைசி போய் கேமரா நிக்க போகுதுங்கிறத நம்ம அந்த டைம் வரைக்கும் நம்ம பிலீவ் பண்ணிருக்க மாட்டோம். அது அற்புதமான ஒரு ஷாட் அது. இந்த மாதிரி ஷாட் அந்த படத்துல நிறைய இருக்கு. அதே மாதிரியே ஒரு பிளைட்ல ஒரு கதாபாத்திரம் டிராவல் ஆகுது, பக்கத்துல ஒரு விண்டோ இருக்கு பிளைட்ல. அந்த விண்டோவுக்கு இந்த பக்கம் கூடி க்ளோஸ் அப்பா அப்படி வந்து மேகமூட்டம் வெளியே தெரியுற மாதிரி காமிச்சிட்டு அடுத்த செகண்ட் அப்படியே வெளியே அந்த ஜன்னல் வெளியே உள்ள கூடி போய் வெளியே வந்து அந்த பக்கம் டர்புலன்ஸ்ல பிளைட்டே ஆடுற ஒரு ஷாட் அற்புதமாக இருக்கு. பயங்கரமா பண்ணிருக்காங்க சினிமாட்டோகிராஃபி. ஒரு ஷாட்டும் ஒரு ஃப்ரேமும் நீங்க எக்கச்சக்கமாக பார்த்து ரசிக்க வேண்டிய விஷயம், நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம் அந்த படத்துல அவ்வளவு இருக்கு. டிரான் ஷாட்டே அப்சைட் டவுனா வச்சு கடைசியில் டில் பண்ணி மேல தூக்கி இருக்காங்க. அற்புதமாக இருக்கு சினிமாட்டோகிராஃபி. மிஸ் பண்ணாம பாருங்க. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபில ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஒரு 60 சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு யூஸ்வலி 60 சீன் ஒரு படத்துல இருக்கணும். நம்ம தமிழ் படங்கள்லாம் தான் கணக்கு. 60 சீன் ஒரு படத்துல இருக்கு அப்படின்னா 60 சீன்ல கிட்டத்தட்ட 35ல இருந்து 40 சீன், ஏன் 45 சீன் கூட வச்சுக்கோங்க, எல்லாமே சிங்கிள் ஷாட் தான். ஒரு சீன் ஆரம்பிச்சது, ஒரு கேமராவுடைய மூவ்மெண்ட்டை கேமரா இங்க இருந்து பேன் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அந்த ஒரே ஷாட் அப்படியே போகும், எல்லாரும் நடிக்கணும். அந்த மாதிரி அது அவ்வளவு லேசான விஷயம் கிடையாது. காரணம் என்னன்னா, ஒரு கதாபாத்திரத்தை லாங் ஷாட்ல காப்பாங்க, இன்னொரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்துல இருந்து 25 அடி முன்னாடி நிற்கும். ஆனா நமக்கு கேமரா இந்த கதாபாத்திரத்தில் நிற்கும். இங்க ஒரு க்ளோஸ் அப் வச்சுட்டு இந்த கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தை திரும்பி பார்க்கும்போது இங்க இருந்து நேரம் அங்க ஜூம் பண்ணி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அங்க போவாங்க. அவங்க இவங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத காமிச்சிட்டு அடுத்த செகண்ட் அங்க இருந்து ஜூம் அவுட் ஆகி நேரம் இந்த கதாபாத்திரத்துக்கு கிறிஸ்டல் கிளியராக வந்து நிற்கும். சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்கும். படத்துடைய கேமரா ஒர்க்கு கண்டிப்பாக பாருங்க, நிறைய இருக்கு கத்துக்கிறதுக்கு. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்துல கண்டிப்பாக அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்துல நீங்க ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது, முதல்ல தனியா பார்க்க முடியுமா பாருங்க. ஏன்னா அடல்ட் கான்டென்ட்டையும் தாண்டி இந்த படத்தை இவங்க சித்தரித்த விதம் அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பிங்கா, ஏங்க இந்த படம் பார்க்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அதனால நான் முதல்லயே சொல்லிட்டேன், இஷ்டம்னா பாருங்க. பட் சினிமாட்டோகிராஃபியை கண்டிப்பா விரும்புறவங்க இந்த படத்தை பார்த்தே ஆகணும். அவங்களுக்கு இது மஸ்ட் வாட்ச் படம். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.